Welcome to Easy English. Today we learn about the interjection. Interjection அப்படின்னா என்ன, அது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இட் இஸ் a very interesting and ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இன்டர்ஜெக்ஷன்னா அது ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் தான், பட் அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. நம்ம வந்து எமோஷனல் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான். வாவ், ஊப்ஸ், ஓ நோ, ஹே, கூல், ஆஹா, யா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சில நேரங்கள்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போதும் சேடா இருக்கும் போதும் யூஸ் பண்ற வேர்ட்ஸ். பட் இதுல மீனிங் எதுவுமே கிடையாது, ஒன்லி எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது அப்படின்னா வாவ், அதுனா தேட், இதுன்னா திஸ், அதுனா தேட். அற்புதமாக அப்படின்னா அமேசிங், இருக்கிறது அப்படின்னா இஸ். ஸோ தட் இஸ் அமேசிங். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது அப்படின்னா வாவ், தட்ஸ் அமேசிங். ஸோ இதுல வாவ் அப்படிங்கிறதா இந்த இன்டர்ஜெக்ஷன். அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது, ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அச்சோ, அதை கீழே நழுவ விட்டேன். அதாவது அச்சோ அச்சோ அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கீழே விழுந்துருச்சு அப்படி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஊப்ஸ். ஊப்ஸ்னா இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வெளிநாட்டுக்காரங்க இங்கிலீஷ் மூவிஸ்லாம் இந்த வேர்ட் வரும். ஊப்ஸ். அதைனா இட்ஸ். கீழே அப்படின்னா கீழே நழுவ விடுறது, அதாவது கீழே விடுறது வந்து டிராப். ஸோ நம்ம இது வந்து பாஸ்ட் டென்ஸ், ஸோ நம்ம டிராப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஊப்ஸ் அப்படிங்கிறது தான் இன்டர்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஆஹா, அது மிகச் சரியானது. ஆஹா அப்படின்னா வாவ், அதுனா தேட், சரியானதுன்னா பர்ஃபெக்ட், மிகச் சரியானது. ஸோ இந்த சோங்கிற வேர்டு இதுல என்ன மீனிங் பண்ணுதுன்னா ரொம்ப, அதிகமா. ஸோ அதுலதான் அந்த சோ. ஸோ ஆஹா, அது மிகச் சரியானது அப்படின்னா வாவ், தட்ஸ் so amazing. இது ஒன்லி எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.